நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் உடைய அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா பெண்களும் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம்ல, அதுல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, எவ்வளவு ஏறப்போகுது அப்படிங்கிறதையும், இன்னும் நான் வாங்கல நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறவங்களுக்கும் 2 பேத்துக்குமே பாத்தீங்கன்னா தகவல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சுருக்கமாவே பாத்திரலாம். இந்த மகளிர் தொகை இருக்கு பாருங்க, உரிமை தொகை. இது இப்ப நம்ம ஒரு 28 மாசமா வாங்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சதுல இருந்து வாங்குறவங்க இப்ப 28 மாசம் வாங்கியிருப்பாங்க. அதுல பார்க்கும்போது 1,30,00,000 பேத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆனா நடுவுல நிறைய பேர் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததன் காரணமாக, எப்பயுமே ஒரு திட்டம் வந்தா ஒரு தடவை தான் அமல் பண்ணுவாங்க. ஆனா இந்த திட்டத்தை மட்டும் என்ன பண்ணாங்க, 2வது தடவையும் கொண்டு வந்தாங்க. அப்ப மறுபடியும் ஃபார்மை என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க கொடுங்கன்னு வாங்கினாங்க. அப்படி 2வது தடவையும் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கு இப்ப டிசம்பர்ல இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேத்துக்கு வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய சலுகை பண்ணிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடியவங்களுக்கு கூட என்ன ஆயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வருமானம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வருது. முதல்ல வருமானம் வருதுனாவே கொடுக்காம இருந்தாங்க. இப்ப வருமானம் கம்மியா இருக்கிறவங்க, இந்த டாக்ஸ் பே பண்ணாதவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நிறைய சலுகையோட மறுபடியும் பெண்களுக்காக ஓபன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் தடவை விட்டு போன யார் வேணா அப்ளை பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு 2 தடவை முகாம் வச்சாங்க. அதுல கொடுத்து இப்ப நிறைய பேத்துக்கு காசு வருது. இல்ல எனக்கு அதுல கொடுத்தும் வரலைன்னா நீங்க மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு நான் 2வது தடவை கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு வரல அப்படிங்கிறவங்க மட்டும் மேல்முறையீடு பண்ணுங்க. நான் 2வது தடவை ஃபார்மே கொடுக்கல அப்படிங்கிறவங்க இப்ப பண்ண முடியாது. ஏன்னா மறுபடியும் ஏதாவது முகாம் போட்டா மட்டும்தான் நீங்க போய் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி எனக்கு வராதவங்களுக்கு இப்ப மேல்முறையீட்டுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் முதல் தடவைல இருந்து வாங்கினாலும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர்ல நிறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, லட்சக்கணக்கான பேத்துக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வாங்குறவங்களுக்கும் இப்ப வாங்குறவங்களுக்கும் இன்னொரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, அவங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதா இருக்குது, அவர்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு காரணத்தினால அதை கொண்டுதான் இவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா சொல்லணும். ஏன்னா திமுக போன தடவை என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு இதை கொடுப்போம்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம்னா நீட் சொன்னாங்க, இன்னொன்னு பெண்களுக்கு சொன்னாங்க. அதை சொல்லிதான் வந்தாங்க. சொன்னாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதை அடுத்த தடவை ஆட்சிக்கு என்ன பண்றாங்கன்னா ஏத்த போறதா சொல்லியிருக்காங்க. அதை உயர்த்துறோம் அப்படின்னு இருக்காங்க. அது 1,500 ரூபாய் உயரும், இல்ல 2,000 உயரும்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் வருது. 1000ல இருந்து உயர்த்துறாங்கன்னா ஒன்னு 1,500 வரும், இல்ல நல்லா டபுளா உயர்த்த போறாங்கன்னா 2,000 வரும். 2,000 உயர்த்த போறாங்கன்னா தெளிவா முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஏன்னா அது டபுள் டைம்ஸ் இல்ல, கண்டிப்பா அதை சொல்லிடுவாங்க. இல்ல வெறும் உயர்த்ததான் போறோம் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1,500 அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அதனால அது ஒரு சஸ்பென்ஸா வச்சிருவாங்க. 2,000 தெரிவிப்பாங்க, தெரிவிக்காம சும்மா உயர்த்துறோம்னு சொன்னா 1,500 இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்த்த போறோம்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால 1,500 இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது 2026 எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு பிறகு நாங்க கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேர்த்த சேர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி யாரெல்லாம் விண்ணப்பித்தும் வராம இருக்காங்களோ அவங்கள முறையீடு செய்ய சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிகமான பெண்கள் இப்ப இணைஞ்சிட்டாங்க. ஆரம்பத்துல பாதி பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா மிச்சம் இருந்ததுல நிறைய பேர்த்த சேர்த்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் தொகைன்னு ஒண்ணு இருந்துச்சு, மகளிர் தொகை. அதுல இருந்து வேற ஆள் எடுத்திருக்காங்க. நிறைய பேர்த்த எடுத்து இது பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கும் கொடுங்க, எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடியது பலன் உள்ளதாக இருக்கும். ஏன்னா நாங்க மத்த வருமானம் எல்லாம் கம்மியா இருக்குன்னு கேட்டுட்டதுனால அவர்களையும் சேர்த்திருக்காங்க. இப்ப மகளிர் தொகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாதந்தோறும் எல்லாருக்குமே பெண்களுக்கு 1000 கொண்டிருக்குது. அது ஒரு முக்கியமான ஸ்கீமா இருக்கு போறதுனால அதைதான் என்ன பண்றாங்க, அடுத்த தடவைக்கு ரேட்டையும் ரிவைஸ் பண்ண போறாங்க. இந்த தடவை இன்னும் யாரெல்லாம் கொடுக்காம இருந்தீங்களோ இல்ல கொடுத்து நீங்க வராம இருந்துச்சோ அவங்க எல்லாம் பார்த்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க எதை லிங்க் பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து. அதனால பேங்க் அக்கௌண்ட் சிலர்லாம் 2-3 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுட்டு மிச்ச 2 பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அதுல போய் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வராம இருந்திருக்கும். அந்த மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 28 மாசமா எடுக்காம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 28 மாசமா விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு 2வது தடவை அப்ளை பண்ண போகும்போதுதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு நீங்க இதுல என்ன பண்ணிக்கோங்க, இணைந்து கொள்ளுங்க. மாசம் 1,000 ரூபாங்கிறதும் மாசம் 1,500 2,000 ரூபாங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் தான். வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அதுவே எவ்வளவு வந்துருது. இன்னும் இதை பத்தி ஏதாவது அப்டேட் வந்தா நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மறக்காம அப்டேட் பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.